ஆதார் அட்டையை கட்டாயமாக்கக்கூடாது என உத்தரவிட்டும் அதனை மீறியது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பான் எண்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவே ஆதாரை கட்டாயப்படுத்தியதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டை தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனுடைய விவரங்கள் என்னென்ன? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது என்னவென்றால், மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் சேவைகளை பெறுவதற்காக, குறிப்பாக மானியங்கள் போன்றவற்றை பெறுவதற்காக ஆதார் கட்டாயம் என்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது, ஆதாரை இந்த விஷயங்களுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று வற்புறுத்தி சொல்லியிருந்தார்கள். இருந்த போதிலும் ஒரு சில முக்கியமான அரசு சேவைகளுக்காகவும் அரசு மானியங்களுக்காகவும் ஆதார் கட்டாயமாக்கப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அது தொடர்பாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு இந்த கடினமான கேள்வியை தற்போது கேட்டிருக்கிறது. ஆதாரை கட்டாயமாக்குவது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆதார் நாட்டில் உள்ள பெரும்பாலாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசு தொடர்ந்து சொல்லி வந்தாலும், அனைவருக்கும் ஆதார் கிடைக்கும் வரை அத்தகைய ஒரு கட்டாயமாக்கலை ஒத்துக்கொள்ள முடியாது என்றும், மானியங்கள் கிடைப்பதற்கு ஆதார் எதற்காக கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. விசாரணை அடுத்த கட்டமாக இப்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த வழக்கு. எவ்வப்போதெல்லாம் இதிலே புகார்கள் வருகிறதோ அந்த சமயத்திலே மனுதாரர்கள் தங்கள் மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் அளிக்கிறார்கள். அப்போது அந்த சமயத்திலே அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இப்போதைக்கு மத்திய அரசின் பதில் கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பதில் வந்த பிறகு மீண்டும் விசாரணை நடக்கும், அல்லது அதற்குள்ளாக வேறு ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டால் அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும். ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தொடர் வழக்காகவே வைத்திருக்கிறது. எவ்வப்போதெல்லாம் புகார்கள் வருகிறதோ அந்த சமயத்திலேயே மத்திய அரசுக்கு கேள்விகள் எழுப்பப்படலாம்.